ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலில் சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. சாருவோட கதையை முடித்த மாதிரிக்கும் இதுக்கு காரணம் ரகுராமும் சீனு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரு லெட்ரு எழுதி வச்சுருக்கிற மாதிரிக்கும் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் மாயா எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, ரகுராமையும் சீனுவையும் அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இதுக்கு சாருவோட நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்னெல்லாம் எப்படிலாம் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனுவுக்கு சாருவுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் முடிவெடுத்து சொல்லியிருந்துமே எல்லாருமே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அப்போ பத்மா மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி, நம்ம போட்ட திட்டப்படி எல்லாமே பக்காவாக நடக்க ஆரம்பிச்சிருச்சா? எங்கள் அண்ணனே சீனுவுக்கு சாருவுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கவும், ஆமாம் சம்மந்தியம்மா, நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் அண்ணன் கடைசி நேரத்தில் நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் முறியடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நான் கூட பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் போட்ட திட்டம் ரொம்பவே சரியாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி சரி, டைம் ஆகி போச்சுது, சாருவை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மகாலிங்கமும் சாருவை கூப்பிடுறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மணமேடைக்கு சீனுவை அழைச்சிட்டு வந்துடுவோம். சீனு ரொம்பவே எரிச்சலோடு சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. மாயாவுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சீனு ரொம்பவே சோகத்தோடு இருக்கவும் மாயாவும் கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியாமல் அவங்களும் சோகத்தோடு இருக்கவும் தனா மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, எப்படியாவது நான் அப்பா கிட்ட சண்டை போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது அப்போ மாயா தடுக்கிறாங்க. பெரியப்பா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி தான் இந்த முடிவு எடுத்திருப்பாரு. இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, சீனும் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டான்னு சொன்னது என்னால் நம்பவே முடியல. ஆனால் இப்போ சூழ்நிலை அந்த மாதிரிக்கு எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, அதனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. தானா ரொம்பவே பரிதவிப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க. மாயாவோட வாழ்க்கை நம்ம கண் முன்னாடியே நாசமாக போயிட்டு இருக்குது, எதுவுமே நம்மளால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குமே அப்படின்னு தானா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கோம். தானா ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என் பொண்ணோட வாழ்க்கை என் கண் முன்னாடியே இந்த மாதிரிக்கு பாலாக போயிட்டு இருக்குது, நான் உங்கள் அப்பா கிட்ட பேசாமையே இருப்பேன், ஆனால் உங்கள் அப்பா இப்படி ஒரு முடிவெடுப்பார்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சுது. இந்த சீனு இந்த மாதிரிக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணனால தான் இந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை, ஆனால் அவன் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம கைமீறி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே அம்மா நீ தான் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி மாயாவை பற்றி நினச்சி அவங்க கண்களைங்க அழுதுகிட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா மகாலிங்க சாருவை கூப்பிடுறதுக்காக வராங்க. சாரு அந்த நிலமையில பார்த்ததுமே மகாலிங்க கத்தவும் உடனே அங்கே சிவா வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அங்கே பாருங்க என் பொண்ணோட நிலைமை அப்படின்னு சொல்லவும், அப்போவும் சிவாவும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஓடோடி ரகுராம் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் எல்லாருமே அடிச்சு பிறண்டு அங்கே ஓடி போகிறாங்க. போகும்போது பார்க்குறாங்க சாரு இந்த நிலமையில பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து சாரு கையில் ஒரு லெட்ரு இருக்குது. அந்த லெட்டரை அவங்க அம்மா படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, ரகுராமும் சீனுவும் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மகாலிங்கத்தோட முழு கோபமும் ரகுராம் மேலேயும் சீனு மேலேயும் திரும்புது. என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டீங்களே, என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரிக்கு ஒன்று நடக்கும்னு சொல்லிக்கிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அநியாயமாக என் பொண்ணோட கதையை அப்படி முடிச்சிட்டிங்களே, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை அப்படி நாசம் பண்ணிட்டீங்களே, அவள் கதையே முடிச்சு கொடுத்துட்டீங்களே, உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்களும் ரகுராமையும் அவங்க சீனுவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத குடும்பத்தில் எல்லாருமே அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அடுத்துங்க பார்த்தோம்னா ரகுராமையும் சீனுவையும் அழைச்சிட்டு போகும்போது மாயாவும் ஜானகியும் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்காம இப்படி நீங்கள் அழைச்சிட்டு போவாதீங்க அப்படிங்கும்போது உடனே மகாலிங்க சொல்கிறாங்க, என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் பொண்ணை இழந்து நான் தவியாக தவிச்சிட்டு இருக்கிறேன், அவள் கைப்பட லெட்ரு வேறு எழுதி வச்சிருக்கிறா, இந்த ஒரு ஆதாரம் போறாதா, என்னமோ ரொம்ப நல்லவங்க போல என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லி உங்கள் புருஷன் பெருசாக வாக்கெலாம் கொடுத்தாரு, இப்படி ஒரு நிலைமையில கொண்டுட்டு வர்றதுக்காக தான் இப்படிலாம் வாக்கு கொடுத்தாரா, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அதையும் நான் தூக்கி வாரி கொடுத்துட்டேனே, இது எல்லாத்துக்கு காரணம் உங்கள் குடும்பம் தான், உங்கள் யாரையும் நான் ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன், நம்மளு தான் என்னுடைய ஆட்டத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க ஆவேசத்தோடு பேசிட்டு போகவும் ரகுராமையும் சீனுவையும் அவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்திக் 3 ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஜானகி அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க.
அப்போ உடனே மாயாவும் தனா ரமணி ரமணி பாட்டி எல்லாருமே வந்து ஓடடி போகிறாங்க. ஜானகி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா தனா வந்து தண்ணியை வந்து அவங்க தெளித்து எழுப்புறாங்க. அம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி அழுதுகிட்டு இருக்கவும் மாயாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து அவங்க பத்மா கிட்டேயும் பார்வதிக்கிட்டையும் சொல்கிறாங்க இப்படி என் பொண்ணை தூக்கி கொடுக்கறதுக்கு தான் இப்படி கல்யாணம் ஏற்படலாம் நீங்கள் பண்ணினீங்களா? அவர் உடனே சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடத்துறதுக்கு சம்மதிச்சதுமே நான் வந்து சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இப்படி அநியாயமாக என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே போகவும் அப்போ வந்து பார்வதி இது சொல்கிறாங்க இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ மாயா வந்து சித்தி நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது ஆமாம் என் அக்கா பொண்ணை வந்து நாங்கள் தூக்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் நீ இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கதான்னு சொல்லிக்கிட்டு எங்களை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறியா பாரு இன்னும் தான் இருக்குது உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதியும் வந்து மகாலிங்கத்தோடு சேர்ந்து அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மகாலிங்க தன்னுடைய பொண்ணை வந்து அவங்க தூக்கிட்டு போகவும் அப்போ புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரிட்டு வந்து மகாலிங்கம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்னுடைய நிலைமையை பார்த்தீங்களா என் பொண்ணுக்கும் சீனுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவர் இந்த மாதிரிக்கெலாம் வாக்கு கொடுத்தாரு. ஆனால் கடைசியில் என் பொண்ணோட கதையை முடிச்சிட்டாரு. இப்படி பண்ணுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்கள் எவ்வளோ பணம் நகையெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்தீங்க இதுக்காகவாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்கம் வந்து அழுதுகிட்டே போகவும் அப்போ புவனேஸ்வரி பசுபதி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மகாலிங்கம் அவங்க பொண்ணை அழைச்சிட்டு அவங்க போயிருந்தாங்க. அப்போ போகும்போது சொல்கிறாங்க உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தனா வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க மாயா கண்டிப்பாக வந்து அப்பாவும் சீனுவும் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்பா வந்து சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தானே சொன்னார். அப்படி இருக்கும்போது சாரு கண்டிப்பாக வந்து அவன் இந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது உடனே வந்து மாயா வந்து அந்த லெட்டரை வந்து அங்கே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த லெட்டரை வந்து அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே மாயாவுக்கு ஒரு டவுட் வருது. அதாவது என்ன இருந்தாலும் சரிதான் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் சாரு இந்த மாதிரிக்கெலாம் வந்து என்னென்னமோ தப்பு பிளான் எல்லாமே பண்ணினாங்க. அப்படி இருக்கும்போது கடைசியில் பெரியப்பாவும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் சம்மதமும் சொல்லிட்டாரு. அப்படி இருக்க நேரத்தில் எதுக்காக சாரு இந்த மாதிரிக்கு தப்பான முடிவு எடுக்க போகிறா? அவள் கண்டிப்பாக அவள் எடுத்துருக்கவே மாட்டா. அப்போது இது யாரும் தான் பண்ணியிருப்பாங்க வேற யாரும் பண்ணியிருப்பாங்க எல்லாமே இந்த புவனேஸ்வரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாமே இந்த புவனேஸ்வரியோட திட்டமாக தான் இருக்கும். ஆனால் எப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மள்கிட்ட எந்த ஆதாரமே இல்லையே இந்த ஒரு லெட்டர் மட்டும் தானே நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கவோ அப்போ உடனே மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே சொல்ல போனாக்கி இந்த லெட்டர்ல இருக்கிற கையெழுத்து கண்டிப்பா வந்து சாருவோட கையெழுத்தாவே இருக்காது. ஏன்னா சாருவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு யார் வந்திருப்பாங்களோ அவங்க தான் இந்த லெட்டரையும் எழுதி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா மாயா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். கார்த்தி வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்களா அந்த லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இந்த லெட்டர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா தானாவும் இந்த லெட்டர் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அதுல எழுதியிருக்கிற கையெழுத்தும் அதே மாதிரிக்கு சாரு கையில இருந்த லெட்டர்ல உள்ள கையெழுத்து வந்து ரெண்டுமே அப்படியே வந்து மேட்ச் ஆகுது. இதை பார்த்ததுமே மாயாவுக்கு புரிஞ்சிருது இது எல்லாமே செஞ்சது வேற யாரும் இல்லை அந்த புவனேஸ்வரி டீம் தான் கார்த்தி தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறா அப்படிங்கவும் இது கேட்டதுமே தானா அப்படியே துடிதுடிச்சு போயிருந்தாங்க. இப்போ என்ன மாயா பண்றதுக்கு அப்படிங்கும்போது உடனே நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து மாயா வந்து ஜானகி கிட்ட சொல்றாங்க பெரியம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த எல்லா வேலையும் செஞ்சது வேற யாரும் இல்லை அந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்லவும் என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா பெரியம்மா அதாவது சாரு கையில இருந்த லெட்டரை பார்த்தீங்களா அதுல இருந்த கையெழுத்தும் தனாவுக்காக வந்து அந்த கார்த்தி வந்து லெட்டர் எழுதி கொடுத்திருந்தாம்ல அந்த ரெண்டு கையெழுத்துமே வந்து ஒன்னா மேட்ச் ஆகுது இது எல்லாமே வந்து அவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி வந்து நானும் இப்போ வாரேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க பெரியம்மா நீங்க வர வேண்டாம் நானும் தனாவும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வந்து நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது ரகுராமும் சீனியும் வந்து அவங்க லாக்கப்பில் அடைச்சி வச்சிருக்கவும் அப்போ உடனே வந்து தனா வந்து சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கண்டுபிடிச்சாச்சு இது யார் செஞ்சாங்கன்னு அப்படின்னு சொல்லவும் என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ரகுராம் கேட்கும்போது இது எல்லாம் செஞ்சது வேற யாரும் கிடையாது அந்த கார்த்தி தாம்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாப்பா இதில் இதுக்குள்ளே எல்லா ஆதாரமும் இருக்குது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து போலீஸ்காரங்க கிட்ட மாயாவும் தானாவும் இந்த லெட்டரை கொண்டு கொடுக்குறாங்க. அவங்களும் அதை பார்த்ததுமே ஆமா ரெண்டுமே வந்து ஒத்து போகுது அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த போலீஸ்காரங்க வந்து மாயாவுக்காக வந்து நியாயமா சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்க புவனேஸ்வரோட ஆளா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து மாயா கிட்ட சொல்றாங்க சரிம்மா அந்த லெட்டரை எங்கிட்ட கொடுத்துட்டீங்களா இதை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம்
அப்படிங்கப்போ உடனே மாயா சொல்கிறாங்க, எங்கள் பெரியப்பாவும் சரி சீனும் சரி இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிதாம்மா இதை கொடுத்துட்டிங்களா, இன்னும் இது எங்களுடைய வேலை அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மாயாவும் தனாவும் ரகுராமிக்கிட்டே சீனுக்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க, பெரியப்பா நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை, நீங்கள் நிரபராதின்னு சொல்லிட்டு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவோ அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு ஆதாரத்தை மாயாவும் தனாவும் கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி போட்டு அடிக்கிறாங்க, நீ தனாவுக்காக லெட்டர் எழுதி கொடுத்துருந்தியே அது இப்போ எங்கே போய் முடிஞ்சிருக்கு பார்த்து அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.